ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்து களி தாங்க செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 டம்ளர் கருப்பு உளுந்து, 1 டம்ளர் துருவுன வெல்லத்தை கப்ல எடுத்து வச்சிருக்கேன். கடாயில உளுந்த போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து வறுபட்ட உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஜாங்கிரி சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில வெல்லத்தை போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வெல்லத்தை கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி சிரப்பை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வறுத்த உளுந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு வச்சுருந்த 1 டம்ளர் உளுந்து பவுடரை கடாயில் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்தும் தண்ணியை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஜாங்கிரி சிரப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து களி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து களி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. களி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. களி ரெடி ஆயிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக களியை எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. அவ்வளோதாங்க, உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.